பாத்தீங்களா சகோ கொடுமையை? டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக போராடிய 5000 பொதுமக்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க மேலே அப்படியே நீ வழக்கு போட்டாங்க? அனுமதியின்றி கூடுதல், அப்புறம் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுதல், இந்த மாதிரி வழக்கா போட்டிருக்காங்க சகோ. ஓ, அப்படியா சகோ? அப்போ அந்த மக்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த மக்களுடைய அனுமதி இல்லாமல் டங்ஷன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்காக ஏலத்தையும் நடத்துனாங்கல்ல அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும், அவங்க மீது என்ன வழக்கு போட்டிருக்காங்க? அவங்க மீது எப்படி சகோ வழக்கு போட முடியும்? ஏன் வழக்கு போடக்கூடாது? இந்த மக்கள் தெருவில் இறங்கி போகிறான்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னா அந்த மக்கள் வாழக்கூடிய இடத்துல இவங்க போய் சுரங்கம் தோன்றாங்கல்ல, அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும்ல, அப்போ அந்த அரசு அதிகாரி மீதும் அரசியல்வாதி மீதும் வழக்கு போடணும்ல. சகோ, இதெல்லாம் நடக்கிற கதையா? இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் காட்டின ஒற்றுமையை தேர்தல் நேரத்துலையும் காட்டி சரியான தலைமையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இப்படி இவங்க தெருவில் இறங்கி போராட வேண்டிய அவசியமே இருக்காது. தேர்தல் நேரத்தில் நம்ம 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு தப்பான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறனால தான் இப்படி தெருவில் இறங்கி போராட வேண்டியதாக இருக்குது. இனி வரும் காலங்களாச்சும் தேர்தலில் சரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆமாம் சகோ, நீங்கள் சொல்கிறது தான் சரி. இனிமேலும் நம்ம 500 1000க்கு ஓட்ட வைக்காமல் சரியான நம்பரை தேர்ந்தெடுப்போம்.